சரி, அடுத்த தகவல். அடுத்து இன்றைக்கி என்ன தோது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, தேவ் கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து பலன் பெறுங்க. ஓகே, நல்ல விஷயத்தை மட்டும் தான் அந்த சேனல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மற்றபடி உளவியல் ரீதியான விஷயத்தை எல்லாமே நான் தகவல் சொல்லிடுறேன். இந்த மாரி செல்வராஜ் அவர் டைரக்டரு, ஆனால் அவர் கிடையாது, இந்த மாரிதாஸ் யூடியூப் சேனல். அவர் என்ன பண்ணுறாரு, எந்த கட்சி வந்தாலும் அவங்க அப்படி இவங்க அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் மாதிரி தான். ஓகே, சரி என்ன தீர்வு அப்படின்னா, நான் உங்களுக்கு மந்த்தான ஒரு 30,000 காசு கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு அமைச்சர் மாதிரி நாட்டுக்கு இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தகவலை சொல்லுங்கள். இல்லைன்னா நல்ல விஷயத்தை அப்லோட் பண்ணுங்கள். காசுக்காகத்தானே செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, நல்ல விஷயத்த சொல்லுங்கள், நல்லா இருப்பாங்க எல்லாருமே. ஓகே, அதனால் அனாவசியமாக டிவிக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் நான் மந்த்தான உங்களுக்கு ஒரு 30,000 கொடுத்துட்றேன். ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி மக்களுக்காக அந்த காசு கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல நலத்திட்டம் கொண்டு வரலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சீரமைப்பு பணி செய்யலாம், இந்த மாதிரி இந்த ஒரு வெளிநாட்டில் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, நம்ம நாட்டிலையும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்த சொல்லுங்கள். நெகட்டிவே சொல்லாதீங்க. ஓகே, நெகட்டிவ் மீடியாவை பார்த்துக்குவாங்க, நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, இந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்கள். மந்த்தானா உங்களுக்கு 30,000 கிடைக்கும். அது இல்லாமல் சம் போனஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்லேருந்து தனியாக காசு கிடைக்கும். ஓகே, ஒரு வேளை யாராவது ஏற்படுத்துனீங்க அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடுறேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஏன் அப்படின்னா தலைவரை நீங்களாம் சொல்லவே இல்லை அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கேட்கவும் கூடாது. ஓகே, அதுதான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, சரி, அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, பயங்கரமாக வேதனையாக இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும். ஓகே, அப்படின்னா தான் தோதாகும். இந்த சோப்புனாங்கி பயங்கரமாக எல்லாத்தையும் பிடிச்சி சித்திரவதை செஞ்சு மூளையை ஆக்சஸ் பண்ணி நிறையா விஷயத்த கொடுமைப்படுத்திடுச்சா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வரணும். ஓகே, அதனால் தற்சமயம் அந்த சசிகுமார் டைரக்டர் அவரோட மூவி புக் பண்ணலாம். அது சாஃப்ட்வேர் வேலை ரொம்ப கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும். ஒரு கடப்பார் எடுத்து அப்படியே சும்மா மம்முட்டி எடுத்து அப்படிலாம் வேலை செய்கிறது அது கொஞ்சம் ஓரளவு தோதாச்சுன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலுமே சாஃப்ட்வேர் வேலை ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். அதுக்கு உளவியல் ரீதியான ஒரு மேன்மை நிலை தேவைப்படுது. இருந்தாலும் சலுப்பு சங்கடம் பார்க்காம அந்த வேலை செஞ்சோமா தான் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், நமக்கும் ஓரளவுக்கு காசு கிடைக்கும். ஓகே, அதனால் முயற்சி செய்வோம். ஓகே, அந்த சோப்புனாங்கியால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. நம்ம ஒரு நாளைக்கு டைட்டிலு, அடுத்து ஒரு நாளைக்கு ஆக்ட்ரஸ், அடுத்து ஒரு நாள் பட்ஜெட்டு, அடுத்து ஒரு நாள் யாருங்க மியூசிக் டைரக்டரு, அடுத்து யாருங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டு, இப்படி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சால் கூட போதும். ஓகே, ஒரு நிலையில் ஒரு வாரத்தில் நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். ஓகே, அது இந்த சோப்புனாங்கி ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு எதாவது காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அது தன்னோட ஆளுமை ரவுடிசம் பண்ணுது. அது நல்ல ரவுடிசமே கிடையாது. ஓகே, அதுக்கு பயந்துக்கிட்டே ஸ்டூடியோ எனி டைம் கருக்குன்னு எதுக்கு இவ்வளோ ரணவேதனை? ஓகே, அதனால் நம்ம பொறுமையாக புக் பண்ணலாம். அடுத்து சில அக்ரிமெண்ட் மூவிஸ்லாம் இருக்குது, அதையும் புக் பண்ணால் தான் நம்ம அடுத்த படிநிலை தோதாகும். ஓகே, சரி, அடுத்து காண்டாக்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நேரில் சந்திக்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கேயே ஹோட்டல் இருக்குது, கிராண்ட் எக்ஸ்டென்சியா, அந்த ஹோட்டலில் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த சேலம் மாவட்டம் இந்த மல்லூர் போகிற வழியில் பரவசோலகம்னு சொல்லிட்டு ஒரு அமேசான் பார்க் மாதிரி இருக்குது, இந்த ஒண்டர்லா மாதிரி. அது இப்போ நஷ்டத்தில் தான் இயங்கிகிட்ருக்கு. வேணால் அது கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டியை ஸ்டூடியோ சார்பாக நம்ம வாங்கினா தான் நமக்கு தோதாகும். ஓகே, அடுத்து என்னோடய கடமைக்கு நான் வேணால்
ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு அப்லோட் பண்ணுறேன். மிஸ்யூஸ் செய்யாமல் பயன்பாடு நிலையாக இருக்கணும். ஓகே. சரி, அடுத்து ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க ஸ்டூடியோவில் தான் சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட நிறையா பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். ஓகே. ஏன் அப்படின்னா நிறையா சினிமா ஆர்டிஸ்ட்டே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டாங்க, இந்த யூடியூப்பில் இருக்காங்க, அப்புறம் இந்த ஆட்ஸ் கம்பெனியில் நடிக்கிறாங்க, நிறையா தொழில் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்டூடியோனா அப்படி தான், எல்லா நாளுமே நமக்கு வந்து ஸ்டூடியோவில் வேலை கிடைக்கும், காசு கிடைக்கின்றது சிரமந்தான். அதனால் வெவ்வேறு தொழிலை தோது பார்க்குறப்ப தான் ஸ்டூடியோவே அப்படின்றது தோதாகும். ஓகே. அந்த வகையில் அந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் நீங்கள் ஓரளவு பயன்படுத்தலாம். அதில் நல்லா லாபம் இருக்குது, நிறையா தொழில் வாய்ப்பு இருக்குது. தேவன் ஃபவுண்டேஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓரளவு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே. அப்போ தான் ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு நட்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. அப்போ தான் கெமிஸ்ட்ரியானது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மூவி அப்படின்றது தோதாகும். எடுத்ததுனே ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மூவியில் புக் பண்ணுறது ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சிரமம். அவங்க கூட பேசணும், பழகணும், அவங்களோட நிறைய நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், முதல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறணும். அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரியானது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மூவி அப்படின்றது தோதாகும். ஓகே. அதனால் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே. அதனால் அந்த ஸ்பேஸில் வந்து பழகணும். ஓகே. அடுத்து சென்னை அப்படின்றது நான் ரெடி தான், தோதாகணும். ஓகே. சரி, மற்றபடி யதார்த்த ரீதியான பகுத்தறிவு தான், புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகே. சரி, நானே ஏதாவது தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமப்படாமல் படிக்கணும், அப்போ தான் தோதாகும். ஓகே. நம்ம ஒவ்வொரு வகையில் தோது பார்க்கலாம். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.